கிருபைகளை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, உங்களை காயப்படுத்தாதீர்கள். உங்களை காயப்படுத்தாதீர்கள். நீங்களே உங்களை காயப்படுத்தி கொள்ளாதிருங்கள். தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பாதுகாப்பை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் காயப்படுத்தி விடுகிறான். நமக்கு இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. அதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் வீடுகளில் ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டு அவங்க எல்லாம் விசுவாசத்தினாலே பாதுகாக்கப்பட்டாங்க. நமக்கு இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. எந்த காயப்படுத்தி கொள்கிற சூழ்நிலைகளுக்குள்ள போய்விடாதீர்கள். காயங்கள் மோசமான விளைவுகளை நமக்கு கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ள உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு வாழ்வீங்கன்னா அது நாசத்துக்குள்ள, நாச மோசங்களுக்குள்ள கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை குறித்து மேன்மையான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை போட்டுதான் உங்களை அவர் பக்கமாய் இழுத்து கொண்டு இருக்கிறார். உங்களை அவர் இழுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய திட்டம் உங்க மேல இருக்கிறது. அந்த திட்டத்தை போட்டுதான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். எங்கேயோ பிறந்த நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் மாற்றி அவர் இரத்தத்தால நம்மை கழுவினார். அன்பு கூர்ந்து அவர் இரத்தத்தை கொண்டு கழுவினார் என்று வெளிப்படுத்தல் 1:6 பார்க்கிறோம். அன்பு கூர்ந்து இரத்தத்தால கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இதை பாருங்க, வசனத்தை பாருங்க. நீங்க யார் என்பது வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை பாருங்க. அதை விட்டுட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, இப்படி ஒரு சம்பவம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது ரொம்ப எனக்குள்ள காயமாகி விட்டது, அப்படி வாழாதீங்க. காயப்படுத்துகிறவன் பிசாசு. நீங்க காயங்களுக்குள்ள போறீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்கன்னா அர்த்தம். வார்த்தையை பாருங்க, ரத்தத்தை பாருங்க. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவி ராஜாக்களா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆளுகை செய்கிறவர்களா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆசாரியர்களா கர்த்தர் வைத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம நினைக்கணும், இதைத்தான் சிந்திக்கணும், இதைத்தான் நம்ம மனதுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரும்படி விரும்புகிறார். பிரியமானவர்களே, திரும்ப திரும்ப சிலுவையை நினைத்து பாருங்கள்.
கல்வாரியை நினைத்து பாருங்கள். திரும்ப திரும்ப இயேசுடைய இரத்தத்தை நினைவு கூறுங்கள். உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு இராதிருங்கள். கல்வாரியை பாருங்க, கல்வாரி அன்பை பாருங்க. மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிசாசு பிடித்த ஒருவன் கல்லறைகளில் அவனுடைய குடியிருப்பு இருந்தது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிசாசு தான் காயப்படுத்துகிறவன். அதனாலதான் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதீங்க. உங்க குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம், எல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களை இவைகள் காயப்படுத்துவதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அது நீங்க செய்கிற வேலை கிடையாது. உங்க மூலமா பிசாசு என்ன செய்யறான்? காயப்படுத்துகிறான். நீங்க வேண்டுமென்று நம்மளை காயப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நீங்க எதுவும் செய்யல. பிசாசு என்ன செய்கிறான்? அவனுக்கு இடம் கொடுக்கிறபடினால அவன் காயப்படுத்துகிறான். எல்லா காரியங்களையும், பழைய காரியங்களெல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்துச்சு, அவன் காயப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அதனால தான் நம்ம தெளிந்த புத்தியோடு இருக்கணும். நேற்றைய தினத்தில் அதை தியானித்தோம். தெளிந்த புத்தியோடு இருக்கணும். பிசாசு தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளும்படி செய்கிறான். அந்த காயங்களை நீங்க பெரிதாக்கி விடக்கூடாது. சிலர் என்ன செய்றாங்க, ஒரு வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதையே நினைச்சு அதை பெரிதாக்கி விடுகிறார்கள். பெரிதாக்கிடாதீங்க. காயங்களையே நினைக்காதீங்க. இயேசுடைய இரத்தத்தை பாருங்க, சிலுவையை பாருங்க. அந்த காயங்கள் எல்லாம் கர்த்தர் மறக்க செய்வார். காயம் நீங்கினாதான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். காயம் நீங்கினாதான் பாதுகாப்பு வருகிறது. காயத்திற்கு இடம் கொடுத்து விட்டாலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் எங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க பல காயங்களுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடினால தான் காயங்களுக்குள்ள இருக்கிறீங்க. இதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். காயத்திற்கு இடம் கொடுத்தாலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். காயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மனுஷன் செய்த தீமைகள், குடும்பத்தார் செய்த தீமைகள், துரோகங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் உண்மைதான். அதை நினைக்காதீங்க. அதை மறந்தாதான் ஆசீர்வாதம். அதுதான் யோசேப்பு வாழ்க்கையில நடந்துச்சு. தேவன் என்னை மறக்க பண்ணினார். அவன் என்னைக்கு சொன்னானோ கர்த்தர், அதன் பிறகுதான் அவனை ஆசீர்வதித்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். உங்களையும் கர்த்தர் அப்படிதான் மாற்றப் போகிறார். உங்களை காயப்படுத்தாதீர்கள். உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதிருங்கள். இயேசுடைய இரத்தத்துக்குள்ள மறைந்து கொள்ளும்படி ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுடைய இரத்தத்துக்குள்ள வரும்படி ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இரத்த கோட்டைக்குள்ள வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
நாம சொல்லணும், ஆண்டவரே ரத்தத்தை பூசுங்க ஆண்டவரே, என் தலையில ரத்தத்தை பூசுங்க, என் மனசுல உங்க ரத்தத்தை பூசுங்க, என் எண்ணங்களில் உங்க ரத்தத்தை பூசுங்க, என் சிந்தைகளில் உங்க ரத்தத்தை பூசுங்க, என் இருதயத்தின் ஆழத்துல இயேசுவே உங்க ரத்தத்தை பூசுங்க. நீங்க சொல்லும் பொழுது உங்க காயங்கள் எல்லாம் மாறிவிடும். இயேசுடைய ரத்தம் பூசப்பட வேண்டும், நம்ம மேல தெளிக்கப்பட வேண்டும். இயேசுடைய ரத்தம் பாவங்களில் இருந்து நம்மை கழுவுவது மாத்திரமல்ல, இயேசுடைய ரத்தம் உங்க காயங்களை கழுவுகிறது. பாவங்களை மட்டும் கழுவதா இயேசு ரத்தம் சிந்தினார்னு நினைக்காதீங்க. உங்க காயங்களை கழுவும்படி இயேசு ரத்தத்தை சிந்தினார். உங்க காயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. இது எப்படி நடக்குன்னு தெரியாது. நீங்க காயங்களை மறப்பீர்கள், மறக்க வைப்பார். இந்த நாட்களில் காயத்தோடு வாழ்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள், இயேசுடைய ரத்தம் உங்களை விடுவிக்கும், உங்களை மறக்க வைப்பார். இயேசுடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. சாத்தா காயப்படுத்துகிறவன், காயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் இயேசு. சாத்தான் தான் காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, விடுதலை கொடுக்கிற இயேசுவுக்கு இடம் கொடுங்க. காயப்படுத்துகிறவன் அவன், காயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. மறக்க வைப்பார், காயங்களை மறக்க வைப்பார். இயேசுவின் நாமத்தினாலே காலமெல்லாம் காயங்களை நினைத்து நினைத்து காயத்தை பெரிதாக்கும்படி செய்வான் பிசாசு. இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த பிசாசு பிடித்த வாலிபனை மார்க் 5 படிக்கிறோம் பார்த்தீங்களா, அவனை காயப்படுத்தி அடுத்து என்ன செய்தான்? வசனம் அதை சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். காலமெல்லாம் காயத்தை நினைத்து நினைத்து காயத்தை பெரிதாக்குவதற்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க விசுவாசிகளா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், சபைக்கு போகிறவர்களா இருக்கலாம். உங்க வீட்டில் உட்கார்ந்து தனிமையில் உங்க காயங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். பிசாசு தலை தூக்குகிறவனாய் இருக்கிறான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அவனை நம்ம மிதிக்கணும். இயேசுவின் இரத்தத்தை நம்ம வாயை திறந்து சொல்லணும், பேசணும். இயேசுவின் இரத்தத்தை உங்க வாயில நீங்க பேசினா அவன் ஓடுவான். சாத்தான் நமக்கு பயப்பட மாட்டான், ஆனா இயேசுவின் இரத்தத்துக்கு பயப்படுவான். இயேசுவின் இரத்தத்திற்கு அவன் பயந்து ஓடக்கூடியவனாய் இருக்கிறான். பிசாசு வேற எதையும் பார்த்து அவன் பயப்பட மாட்டான், வேற எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். ரத்தம் பூசப்பட்டு இருக்குதா? ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்குதா? நீங்க உங்க வீட்டு முன்னாடி இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறீங்களா? அதான் பாதுகாப்பு.
ஏழையா பணக்காரரா என்பது கேள்வி இல்லை. ரத்தம் இருக்கிறதா இல்லையா? ரத்தத்தை தெளியுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், குடும்பங்கள் சங்கார தூதனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது போல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? அதான் முக்கியம். ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கிறதா? அதான் முக்கியம். இயேசுடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். விசுவாசத்தோடு, இயேசுடைய ரத்தத்தின் மேல உள்ள விசுவாசத்தோடு நடந்து கொள்றீங்களா? அதான் முக்கியம். அதான் முக்கியமானது. இயேசுடைய ரத்தம் எல்லா தீமைகள், எல்லா வேதனைகள், எல்லா காயங்களிலிருந்து பாதுகாக்கும். மார்க்கு 5:9 அந்த பிசாசு பிடித்த வாலிபனை குறித்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவ்விடத்தின் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த பிசாசு பிடித்தவன் ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள். லேகியோன் என்றால் 6000. ஆனால் ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினதை நாம் பார்க்கிறோம். அவனை எவ்வளவு காயப்படுத்தி அவனை நாசப்படுத்தினது என்பதை நம்ம பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையே நாசப்படுத்த வேண்டும். அதான் பிசாசுடைய திட்டம். முதல்ல காயப்படுத்தணும். நம்ம காயப்படுத்தலுக்கு இடம் கொடுத்தா நாசப்படுத்துவான். இவனை அழிக்கணும், இவனை கொல்ல வேண்டும், இவனை வாழவிடக்கூடாது, இவனை நாசப்படுத்தணும். இப்படித்தான் பிசாசு நினைக்கிறான். அப்ப காயப்படுத்துதல் வந்துச்சுன்னா அடுத்தது நாசப்படுத்துவான். வேண்டாம், இடம் கொடுக்காதீங்க, காயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில் அவர் வந்தார். சரியான நேரத்தில் வந்ததுனால அந்த பிசாசு பிடித்தவன் குணமானான். அதுபோலதான் கிறிஸ்து சரியான நேரத்தில் வந்து நம்முடைய காயங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆரம்பத்தில் சரியான நேரத்தில் உங்களை என்னையை ரட்சித்தார். சரியான நேரத்தில் இயேசு வந்து நம்மை மீட்டு கொண்டார். சாத்தான் கையிலிருந்து விடுதலையாகும்படி சரியான நேரத்தில் ஆண்டவர் மீட்டு கொண்டார். அவன் கையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி
சாத்தான் கையிலிருந்து உங்க எதிர்காலத்தை காப்பாற்றும்படி, சாத்தான் கையிலிருந்து உங்க சந்ததியை காப்பாற்றும்படி, உங்க தலைமுறையை காப்பாற்றும்படி சரியான நேரத்தில் இயேசு வருவார். எப்படி இவன் வாழ்க்கையில சரியான நேரத்தில் இயேசு வந்தார். கர்த்தர் உங்களை என்னைய அவர் பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றுவார், விடுதலையை கொடுப்பார். இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கணும். பிசாசு உங்களை காயப்படுத்தி நாசப்படுத்தாதபடிக்கு இடம் கொடாதிருங்கள். ஒரு மனுஷனை இவ்வளவு பாடுகள் படுத்தி இருப்பான் என்றால் அதை யோசித்து பாருங்க. ஆனால் அப்படிப்பட்டவனை இயேசு விடுதலையாக்கினார். இந்த காலை நேரத்தில் எவ்வளவு பெரிய காயங்கள், மனக்காயங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. நீங்க விடுதலை ஆவீர்கள். இயேசு நல்லவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். அவர் விடுதலையாக்குகிற தேவன், நன்மை செய்கிற தேவன். அவர் இரத்தத்தை கொண்டு உங்களை விடுதலையாக்குவார். காயங்களில் இருந்து வரக்கூடிய நாச மோசங்களில் இருந்து அந்த வாலிபனை எப்படி தேவன் காப்பாற்றினாரோ உங்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்ல தேவன், நல்ல இயேசு. இந்த உலகத்தில் பிறந்த நாம் என்ன நன்மை செய்தோம், என்ன புண்ணியம் செய்தோம், இந்த நல்ல இயேசுவை காண்பதற்கு, இந்த நல்ல இயேசுவை காண்பதற்கு, அறிவதற்கு நம்ம என்ன புண்ணியம் செய்தோம்? ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்க கண்ணை, என் கண்ணை திறந்து விட்டு இருக்கிறார். அவர் நம்ம கண்களை திறக்கவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையெல்லாம் பிசாசுக்குள்ள நம்ம இருந்திருப்போம். அவன் என்ன செய்திருப்பான்? நம்மளை காயப்படுத்தி காயப்படுத்தி நாசப்படுத்தி இருப்பான். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை போயிருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர் இரத்தத்தை கொண்டு நம்மை காப்பாற்றி வருகிறார். அவர் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறபடியினால் கர்த்தர் தான் நம்மை எல்லா காயங்களிலிருந்து காப்பாற்றி வருகிறார். காயங்களை நினைக்காதீங்க, இயேசுடைய இரத்தத்தை பாருங்க, இயேசுடைய இரத்தத்தை நினைங்க. இயேசுடைய இரத்தம் உங்களை ராஜாக்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றிவிட்டது. கண்டிப்பா நீங்க தான் ஆளுகை செய்வீங்க. கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர் நல்ல தேவன். அவர் நீங்க எவ்வளவு பெரிய காயங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களை விடுவித்து காப்பாற்ற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் இரத்தத்துக்குள்ள நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களை நாங்களே காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. பிசாசு காயப்படுத்துகிறவன், அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து காயங்களை ஆற்றுகிறவர், காயங்களை எல்லாம் நீக்கி போடுகிறவர், விடுதலையை கொடுக்கிறவர். இந்த தெய்வ செய்தியை கேட்கிற யாரானாலும் காயங்களோடு இருப்பாங்கன்னா
இயேசுடைய இரத்தத்தினால் அந்த காயங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. மனதின் காயங்கள் நீங்கி போகட்டும். பிசாசுடைய எந்த நாசப்படுத்துதல் உள்ள வந்துடக்கூடாதப்பா. பிள்ளைகளை வெளியடைங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் ரட்சிக்கிற தேவன் நல்ல தேவன், தீமையிலிருந்து காப்பாற்றுகிறவர். உங்கள் வல்லமை பிரசன்னம் எல்லா தீமையிலிருந்து காப்பாற்றட்டும். தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.